கோபி, ஈரோடு, சத்தியமங்கலம், பண்ணாரி, அந்த மலை அடிவாரம் வரைக்கும், அந்தியூர் வரைக்கும் செங்கோட்டை தான். எம்ஜிஆர் ஆலோசனை கேட்கறவங்க செங்கோட்டை வரைக்கும் தான் கேட்பாரு. செங்கோட்டைங்கிட்ட உதவிக்கா போறாரு. யாரு? எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு தலைகளை மாறி இருக்கு. அவர் முதலமைச்சர், அவர் அமைச்சர். ஆனால் கொங்கு பெல்ட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும் பதவியோ ஒன்றியமோ நகரமோ எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போனோம்னா வயா மீடியா யாரு? செங்கோட்டை தான். செங்கோட்டனை போல இன்னொரு கேசி கருப்பணன் இருக்கார், சரி, முன்னாள் அமைச்சர். KV ராமலிங்கம் இருக்கார், தங்கமணி இருக்கார். செங்கோட்டையும் தேவையில்லைன்னு நினைக்கிறார். இப்போ என்ன ஆச்சுன்னா தங்கமணி அதிருப்தியா இருக்காரு, KV ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் அவர் அதிருப்தியா இருக்காரு. இப்போ KV ராமலிங்கம், தங்கமணி ரெண்டு பேருமே பிஜேபியோடு தொடர்புள்ள ஆட்கள். கரூர் கொங்கு கவுண்டர் செந்தில் பாலாஜி திமுக கடை இருந்துச்சு. செங்கோட்டையனுக்கு செந்தில் பாலாஜி முழு அதிகாரமும் செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுத்து செங்கோட்டையை காலி பண்ணிடுறியா, செங்கோட்டை அரசியல் காலி பண்ணி. கொங்கு பெல்ட் முழுமையாக எடப்பாடி கட்டுப்பாடு இல்லாம தங்கமணி, வேலுமணி, கருப்பணை முன்னாள் அமைச்சர், என்விரான்மெண்ட் அமைச்சர், 3 பேருமே சனி ஆவர்த்தனம் பண்றாங்க. எடப்பாடி கட்டுப்பாட்டு இல்லை. 10 கோடி இருந்தா பேசுங்க, விட்டுருங்க அப்படின்ட்டாராம். கரார் தான். அப்போ நாங்கள் என்ன, அப்போ அவர் என்ன கேட்குறாரு, 10 கோடியை வச்சுட்டு தான் கட்சிக்கு வரணும்னா, எம்பி சீட் கேட்கணும்னா நீங்கள் கொடுத்தாலும் பூரா நீங்கள் கொடுத்த 10 கோடி ஆட்டையை போட்டு போயிட்டானே. எம்ஜிஆர் காலத்து, ஜெயலலிதா காலத்து விசுவாசி யாருமே இல்லையான்னு இப்போ அவர் எடப்பாடி புலம்புறாரு. அப்போ நீங்கள் 10 கோடி ஆளை தயார் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருப்பான். 10 கோடி அவர் ராஜாதேசிக்கு சொல்கிறாரு. ராஜாதேசிக்கு எங்கே இருந்தார்? ஏரியாவில் புரிஞ்சுங்க. 5 செங்கோட்டையினும் எடப்பாடி கட்டுப்பாடு இல்லை. வேலுமணி, தங்கமணி, வீரமணி, கோபி, கருப்பண்ண, KV ராமலிங்கம் 5 பேர் முன்னாள் அமைச்சர்கள். ஈரோடு அமைச்சர் KV ராமலிங்கம் எல்லாருமே எடப்பாடி எல்லாரும் எடப்பாடி தன்னுடைய சொன்னபடி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த 5 பேரும் பிஜேபியினுடைய ஆட்கள். செங்கோட்டையை பிஜேபிக்கு எதிரானவர் சரியா? ஆனால் இப்போ இந்த 5 பேரும் சேர்ந்து பிஜேபி பக்கம் தள்ளிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த சில தினங்களாக ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுது. அதிமுக வட்டாரங்களில் எடப்பாடி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் முற்றல், மோதல் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. காரணம் பல வகைகளில் சொல்லப்படுது. பல்வேறு காரணங்கள் அதுக்கு சொல்லப்படுது. ஆனால் அது எழுதிய பத்திரிகைக்கும் ஒரு கண்டனத்தை செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் பாஜகவுக்கு போக போகிறதாகவும், எடப்பாடி அவர்கிட்ட எந்த விதமான ஆலோசனைகள் போன்ற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்கறது இல்லை அப்படின்ற விஷயங்கள் அந்த அதிமுக வட்டாரங்களில் பெரிதாக பேசப்படுது. உண்மையாகவே எடப்பாடிக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்குன்றது உண்மைதானா சார்? இல்லை, செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டைய ஜெயலலிதாவுக்கு கொங்கு மண்டலத்தில் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய ஆலோசகர் செங்கோட்டையன். எம்ஜிஆர் காலத்தில் செங்கோட்டையன் கோபி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், பால்வளத்துறை வாரிய தலைவர் எம்ஜிஆர் காலத்தில். அப்போது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய அரசியல் நீங்கள் செங்கோட்டையின்றி நடக்காது. எடப்பாடி இப்போ அரசியல் இல்லை, ஜெயலலிதா அரசியல் இல்லை, OPS இல்லை, சசிகலா இல்லை. அப்போது செங்கோட்டையன் கோபி சட்டமன்ற உறுப்பினர். எப்போ? 80ல். நானே 80களில் கோபி நகராட்சி அலுவலகத்தில் தான் அவருடைய அலுவலகம், செங்கோட்டையுடைய அலுவலகம். அப்போது எனக்கு ஒரு தூரத்து உறவினருடைய மகள் MA டைரி சயின்ஸ் முடிச்சிருந்தது. அவர் அதிமுக ஆசிரியர் கூட்டணியினுடைய ராமநாதபுரம் தலைவர் செல்வராஜன் பேர். அவருடைய மகளுக்காக நான் போய் கோபியில் போய் மாதவரம் பால் பண்ணையில் ஒரு இன்டர்வியூக்காக கால்ஃபர் பண்ணி அது தடை ஏற்பட்டு விட்டது. அதற்காக ஒரு உதவிக்காக நான் போய் 80களில் போய் பார்த்தேன் செங்கோட்டையனை. அப்போ ஜெயலலிதா அரசியல் இல்லை, எடப்பாடி இல்லை, யாருமே இல்லை. அப்போ எம்ஜிஆருக்கு அவ்வளோ நெருக்கம். யார்? செங்கோட்டையன்.
அப்போது கொங்கு பெல்ட்டில் அதிமுகவை கோட்டையாக மாற்றி வைத்திருந்ததில் செங்கோட்டையனுடைய பங்கு பெரும் பங்கு. அப்போது செங்கோட்டையன் முத்துசாமி இவங்களுக்கெல்லாம் விதையே வந்து செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் தான் கொங்கு பெல்ட்டுக்கு. அப்போ எம்ஜிஆர் காலத்தில் ஈரோடு, அதாவது ஈரோடு, நாமக்கல், திருச்செங்கோடு எல்லாம் வந்து முத்துசாமி. இப்போ திமுக மாவட்ட செயலாளர் அவரு. ஆமாம். கோபி, ஈரோடு, சத்தியமங்கலம், பண்ணாரி, அந்த மலை அடிவாரம் வரைக்கும், அந்தியூர் வரைக்கும் செங்கோட்டையன் தான். எம்ஜிஆர் ஆலோசனை கேட்குறவங்க செங்கோட்டையன் வரைக்கும் தான் கேட்பாரு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கொங்கு பெல்ட், அதாவது கொங்கு வேளாளர், இந்த கவுண்டர் சமூகத்தினுடைய எனக்கு தெரிஞ்ச திருப்பூர் எம்எல்ஏ பழனிசாமி, இப்படி பல பேரை கண்டுபிடித்து கொடுத்தவரே செங்கோட்டையன் தான். செங்கோட்டையின் மூலம்தான் நீங்கள் அதை கொங்கு பெல்ட்டில் எம்ஜிஆர் அரசியல் பண்ணுவார். அதன் பிறகு எம்ஜிஆர் மறைவு 87க்கு பிறகு இதே செங்கோட்டையனை கொங்கு பெல்ட் அரசியல் வேணும்னு சொல்லி ஜெயலலிதா போயஸ் கார்டன்லேயே நிரந்தரமாக தங்க வச்சுது செங்கோட்டையனை. ஒரு உதாரணத்துக்கு என்ன நடந்ததுன்னா 89ல் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், ஜே 2 பிரிஞ்சு போச்சு. ஆமாம். ஜே 2 பிரிஞ்சு போன பிறகு ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினர். ஜெயலலிதாவை சட்டையை பிடிச்சி இழுத்து, முடியை பிடிச்சி இழுத்து, சேலை அந்த தகராறு இருந்ததுல நடக்கிற பொழுது ஜெயலலிதாவுக்காக பேப்பர் வெயிட் எடுத்து வீசிய ஆள் செங்கோட்டையன். சட்டசபையில் செங்கோட்டையன் தான். அது செங்கோட்டையன் தான். எனக்கு நல்லா தெரியும். யாருக்காக? ஜெயலலிதாவுக்காக. அப்போ திமுக ஆட்சியில் செங்கோட்டையனை கைது செய்யறதுக்கு போலீஸ் வள வீசி தேடிய பிறகு செங்கோட்டையன் போயஸ் கார்டனை விட்டு வெளியிலே வரல. எத்தனை மாதம்? எனக்கு தெரியும் 3 மாதம் செங்கோட்டையன் வெளியே வரல. செங்கோட்டையனை பாதுகாத்த ஜெயலலிதா ஏறக்குறைய செங்கோட்டையன் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தையும் ஜெயலலிதா போடாது. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை அப்போல்லாம் வந்து ரொம்ப உல்லாச சிற்றுந்துன்னு கேட்டிங்கன்னா காண்டசா காரு தான். செங்கோட்டையன் தான் பைலட்டு. அப்போ அதே போல் அதிமுகவுடைய கோட்டை முழுக்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா தான். ஜெயலலிதா சுற்றுப்பயணம் தான். நான் திருப்பூரில் ஜெயலலிதா சுற்றுப்பயணத்தை நானே ஒரு முறை கலந்துருக்கேன். திருப்பூர், குன்னத்தூர், கோபி, சத்தியமங்கலம், அந்தியூர், ஒரு 15 நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி செங்கோட்டையன் தான் வழிகாட்டுதல். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கோபி தொகுதியில் எலெக்ஷன் நிற்பார் யார்? செங்கோட்டையன். ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தில் கன்னியாகுமரியில் இருப்பார். கடைசி ஒரு 3 நாள் தான் வருவார். எங்கே? சொந்த தொகுதி ஜெயிச்சிருவார். எங்கே? கோபி சட்டமன்ற தொகுதிக்கு. இப்போ இதுதான். அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி இன்னைக்கு அதிமுகவினுடைய கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், முதலமைச்சராக இருந்த எடப்பாடி ஒரு கொலை வழக்கில் சிக்கி வழக்கு. இப்போ இவர் வந்து எடப்பாடியுடைய கிராமமான சிலுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாளர் யாரு? செங்கோட்டையன். எடப்பாடி அந்த இது எடப்பாடியுடைய ஊர் இருக்கிற சிலுவம்பாளையம். அந்த சிலுவம்பாளையத்தில் ஒரு கிளை செயலாளராக இருந்து இருக்காரு. ஒரு கொலை வழக்கில் குற்றவாளி எடப்பாடி போய் அப்போ மிகப்பெரிய தலைவர் கொங்கு பெல்ட்டில், கவுண்டர் பெல்ட்டில் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் உதவிக்காக போறாரு. யாரு? எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு தலைகளை மாறி இருக்கு. அவர் முதலமைச்சர், அவர் அமைச்சர். ஆனால் கொங்கு பெல்ட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும் பதவியோ ஒன்றியமோ நகரமோ எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போனோம்னா வயா மீடியா யாரு? செங்கோட்டையன் தான். அப்போ எடப்பாடியே தன்னுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்து வைத்த இடம் செங்கோட்டையன் தான். அப்போ செங்கோட்டையன் வழியாக தான் இந்த வழக்குகளுக்கு வெளியே வந்து அதிமுக அரசியல், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ எல்லாமே செங்கோட்டையன் வழியாக தான் அறிமுகம் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு எடப்பாடி வந்து முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், 62 எம்எல்ஏக்களுக்கு தலைவர், இப்படி பல பதவிகள் வந்து உயரமாக இருக்கார். ஜெயலலிதா நாற்காலியில் உட்கார்ந்துருக்கார், எம்ஜிஆர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கார் இல்லையா? இன்னைக்கு அதிமுக தொண்டம் பூரா எம்ஜிஆர் படத்தை வச்சிருப்பான், அப்புறம் ஜெயலலிதா படத்தை வச்சிருப்பான். இப்போ யார் படத்தை வச்சிருக்கா? அண்ணன் எடப்பாடி படத்தை வச்சிருக்கான். இப்போ எடப்பாடியுடைய ரோல் இப்படி. ஆனால்
செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையன் இன்னும் அந்த கொங்கு பெல்ட்டில் வலுவாக இருக்கார். இப்போது அவருக்கு என்ன கோவப்பட செங்கோட்டையனுக்கு, கோபி ஈரோடு அவரால் சரி கோபி இல்லை திருப்பூர் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி 6 12 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியது. ஒரு நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது. அப்போ திருப்பூர் ஈரோடு ரெண்டுமே அதிமுக ஈஸியாக ஜெயிச்சிரும்னு ஒரு கணக்கு எடப்பாடிக்கு. அப்போது இந்த 2 தொகுதியும் வேட்பாளர் யார், 6 12 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வேட்பாளர் யார், அதே போல் தேர்தல் பொறுப்பாளர் யார், இந்த 2 முடிவை யார்கிட்ட விட்டுருக்கணும், செங்கோட்டையன் தான் விட்டுருக்கணும். ஆனால் எடப்பாடி இதை 2யுமே செய்யல. வேட்பாளர் 2 வேட்பாளர் யாருன்னு அவர் செங்கோட்டையன்கிட்ட ஆலோசனை பண்ணல. அதே போல் 6 12 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு இன்சார்ஜ் யார் அதையும் செங்கோட்டையன்கிட்ட கன்சல்ட் பண்ணல. என்ன காரணம் சார்? என்ன காரணம்னா, செங்கோட்டையனை போல் இன்னொரு கேசி கருப்பணன் இருக்கார், சரி, முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் இருக்கார், தங்கமணி இருக்கார். செங்கோட்டையன் தேவையில்லைன்னு நினைக்கிறார். இப்போ என்ன ஆச்சுன்னா, தங்கமணி அதிருப்தியாக இருக்கார், KV ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் அவர் அதிருப்தியாக இருக்கார். இப்போ KV ராமலிங்கம் தங்கமணி 2 பேருமே பிஜேபியோடு தொடர்புள்ள ஆட்கள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது நம்ம இனிமேல் எடப்பாடி அரசியல் நமக்கு லாய்க்கப்படாது, எடப்பாடி அரசியல் லாய்க்கப்படாது, நம்ம வேறு ரூட்டை பார்க்கலாம், இந்த முடிவுக்கு வந்ததாக அந்த கொங்கு பெல்ட்டில் தகவல். தங்கமணியை பொறுத்த வரைக்கும் தங்கமணி கீழ்மட்ட தொடர்பே இல்லாத ஆள், கீழ்மட்ட தொடர்பு இல்லை, ஒரே அஸ்திரன் எடப்பாடியுடைய உறவினர். எடப்பாடி சேலம், இவர் நாமக்கல். அப்போது தங்கமணினால பல தவறுகள் நடந்திருக்கு. ஒரு தவறை சொல்கிறேன், ஒரு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக கூட்டணியில் கொங்கு ஈஸ்வரன், கொங்கு பேரவை ஈஸ்வரன் ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி பக்கம் வந்துட்டார். எடப்பாடி பக்கம் வந்து நம்ம எப்படி இது எடப்பாடி பக்கம் கொண்டு சேர்த்தது யார், செங்கோட்டை. அந்த வேலையும் அவர் தான் பார்த்துருக்கார். கொண்டு வந்து இப்போ இத்தனை பேரையும் கார்னர் பண்ணுறது தான் திமுக. யாரை, செங்கோட்டையை கார்னர் பண்ணுறது தான் செங்கோட்டை இத்தனை அரசியல் பண்ணுறாரு கொங்கு பெல்ட்டில். இதை காலி பண்ணுறக்காக தான் ஒரு கரூர் கொங்கு கவுண்டர் செந்தில் பாலாஜி திமுக களை இருந்துச்சு. செங்கோட்டையனுக்கு செந்தில் பாலாஜி முழு அதிகாரமும் செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுத்து செங்கோட்டையனை காலி பண்ணிடுறியா, செங்கோட்டை அரசியல் காலி பண்ணி கொங்கு ஈஸ்வரன் எடப்பாடி உட்கார்ந்துருக்காரு. அப்போ எடப்பாடி சிஎம் 2000 ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு 6/21 2016-21. அப்போ கொங்கு ஈஸ்வரனை தங்கமணி மதிக்கவே இல்லை. ஏன், ஒரு ஜாதி கட்சி தலைவன், இவன் நம்ம வளர்த்தி விடக்கூடாது. யார, கொங்கு ஈஸ்வரன் செங்கோட்டையை கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஆனால் தங்கமணி அதை விரும்பலை. ஆனால் தங்கமணி சொல்கிறது தான் எடப்பாடி கேட்பார். அப்போ என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு கட்சி, ஜாதி கட்சியை வச்சுட்டு நமக்கு கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பூரா எல்லாம் அதிமுகவில் கூட்டமாக இருக்கான். இவரை இந்த ஆளை வச்சு என்ன பண்ணுறது, போச்சொலுக்கு இந்த ஆளை அவமானப்படுத்தி அனுப்புகிறார். யார், கொங்கு ஈஸ்வரன் வந்து தங்கமணி அவமானப்படுத்தி. தங்கமணி இவரெல்லாம் ஏங்க பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், ஜெயலலிதா எல்லாம் கட்சி நம்மகிட்ட வந்துருச்சு, இவரை வச்சா நம்ம ஆட்சி பிடிக்க போகிறோம். யாரை வச்சு, கொங்கு ஈஸ்வரனை வச்சு. அதனால எத்தனை தொகுதி போச்சுங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். அவமானப்படுத்தி அனுப்பப்பட்ட கொங்கு ஈஸ்வரன் திமுக தூக்கிடுச்சு. திமுக ஒரு மாநாடு போட்டார், பெரிய மாநாடு போட்டார் கொங்கு ஈஸ்வரன். அதை பார்த்து பிரமிச்சு போயிட்டார். எடப்பாடி பிரமிச்சிட்டாரு. ஸ்டாலின் என்ன பண்ணார், உடனடியாக ஒரு நாடாளுமன்ற சீட்டை கொடுத்து உடனடியாக தூக்கிட்டார். இது எப்போ நடந்தது, 19. கொங்கு ஈஸ்வரனை திமுக பக்கம் தள்ளி விட்ட வேலை யார் பண்ணது, தங்கமணி. அதிமுக பக்கம் கொண்டு சேர்த்தது யாரு, செங்கோட்டையன். அப்போ இன்னைக்கு என்ன நிலைமைனா, தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் டைம் சரியில்லை. என்ன பிரச்சனைனா, இவர் பியூஷ் கோயல் பிஜேபியோட நல்ல நெருக்கமாக இருக்கார். யார், தங்கமணி. ஏன்னா திருடனை கொள்ளையடித்த பணம் பூரா தங்கமணி பக்கம் எந்த ஐடியும் போல, இடியும் போல, ஒரு பிடியும் போல
பாதுகாப்பாக இருக்காரா? என்ன காரணம்? அதுக்கு ஒரே காரணம் இல்லை, பெரும்பாலான அதிமுக அமைச்சர் எல்லாம் பாதுகாப்பாக தான் இல்லை. இதில் தங்கமணி இன்னும் பாதுகாப்பாக இருக்கார். ரொம்ப தங்கமணி, வேலுமணி, வீரமணி, 3 மணி ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. ரொம்ப பல மணிகளை வச்சுட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு சார் இந்த மணிகளெல்லாம். அப்போது தங்கமணி பக்கம் போகாது, வேலுமணி, வீரமணி 3 மணி பக்கம் ஐடி போகவே போகாது. அதெல்லாம் தங்கமணி பக்கம் சுத்தமாக போகாது. அப்போ தங்கமணி என்ன பிஜேபி தங்கமணி வழியாகவே எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்குது, வேலுமணி வழியாக நெருக்கடி கொடுக்குது. இந்த 2 மணி தான். அப்போது வேலுமணி தங்கமணி 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, நம்ம பிஜேபி விட்டுறக்கூடாது. எப்போ கடைசி, ஏன்னா பிஜேபி நெருக்கடி கொடுக்குறான், பிஜேபி கூட்டணி எப்படியா கொண்டு வரணும்னு சொல்லி. அப்போ எடப்பாடி உங்களுக்கு ஒரு லிமிட்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன், அந்த லிமிட்டோடு நின்றுக்கணும். அதை தாண்டி வந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அனுமதிக்க மாட்டேன். வேலுமணி மிரட்டிட்டாரு, தங்கமணி மிரட்டிட்டாரு. இப்போது இந்த கடைசியாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒன்று நடந்து, ஆமாம், அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு, விரக்தியாக கூட பேசியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க, வருத்தப்பட்டாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான். ஆமாம். ஏன்னா நீங்கள் தங்கமணி அந்த தொகுதியில் வேலையே செய்யலை, தங்கமணி வேலையே செய்யலை, வேலுமணி வேலை செய்யலை, வேலுமணி அவரு செய்யலை, வேலை செய்யலை. ஏன்னா நீங்கள் அதாவது ஈரோடு, திருப்பூர், கோவை இது 3ம் எப்படியாவது ஜெயிச்சிரும். கொங்கு பெல்ட்டு 3, 6, 18 சட்டமன்ற தொகுதி எப்படியாவது ஜெயிச்சிரும். இது எடப்பாடியுடைய கணக்கு. கொங்கு மண்டலம் நம்ம பேக்கெட்டில் இருக்குன்னு. ஆனால் கொங்கு மண்டலத்திலே பல உள்ளடி வேலைகள், உள்ளடி வேலைகள். இப்போ இன்னொரு விஷயம் என்ன கேளுங்க, ஆற்றல் அசோக், ஈரோடு. இப்போ என்ன தகவல் சொல்றாங்கன்னா, பிஜேபியே திட்டமிட்டு அதிமுக அனுப்பியிருக்கு. ஆற்றல் அசோக் ஜெயிச்சாருன்னா எங்க போயிடுவாரு? பாஜக போயிடுவாரு. அப்போ இது எல்லாமே எங்க கொங்கு பெல்ட்லேருந்து வர்ற தகவல். அதனால அவங்க அம்மா வந்து பாஜக இருக்காங்க. ஆமா, மாமியார் எம்எல்ஏ, மாமியார் கவுந்தப்பாடி எம்எல்ஏ யாரு, ஆற்றல் அசோக்குடைய மாமியார் திட்டமிட்டு அதிமுக உணர்ந்து சீட்டு வாங்கி நின்று இருக்காரு. ஏன் அதிமுக தொண்டனே இல்லையா? போன வாரம் வரைக்கும் எங்க இருந்தாரு? பாஜக இருந்தாரு. இப்ப அதிமுக வந்துட்டாரு, ஜெயிச்சாக்க போயிடுவாரு பாஜக. அப்போ கொங்கு பெல்ட் வந்து முழுமையாக எடப்பாடி கட்டுப்பாடு இல்லாம தங்கமணி, வேலுமணி, கருப்பணை முன்னாள் அமைச்சர், என்விரான்மெண்ட் அமைச்சர் 3 பேருமே தனி ஆவர்த்தனம் பண்றாங்க. எடப்பாடி கட்டுப்பாட்டுல இல்லை, எடப்பாடி கட்டுப்பாடு இல்லை. எடப்பாடி செங்கோட்டையுடைய ஆலோசனையும் கேட்கறது இல்லை. இதெல்லாம் வந்து அவர் எடுத்து சொல்றாரு, இந்த விஷயங்கள்லாம் எடப்பாடி கிட்ட சொல்றாரு. அதான் எடப்பாடி கேட்கல. எடப்பாடி என்ன நிலைமைனா, தமிழ்நாடு முழுக்க எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியில் மாவட்ட செயலாளர், முன்னாள் மந்திரிகள் எல்லாருமே இந்த தேர்தலில் முழுசாக வேலை பார்க்கல. கொடுத்த காசுக்கு கணக்கே கொடுக்கல, கொடுத்த காசுக்கு கணக்கு தரல. நான் ஒரு மூத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திராவிட இயக்கத்தில் ஒரு மூத்த தலைவர், பேர் சொன்னால் அவர் நம்மளை மாட்டி விட்ட மாதிரி ஆயிரும். ஆமாம், தப்பாயிடும். ஆமாம், ஒரு கட்சியில் மத்திய அமைச்சர், எந்த கட்சியும் கேட்கக்கூடாது, மத்திய அமைச்சர். இப்போ அதிமுகவில் இருக்கார். கலைஞர் காலத்தாள், அண்ணா காலத்தாள், புரிஞ்சுக்க முடிஞ்சா சரியா? அப்போ இன்னொரு குழு வேணால் கொடுக்குறேன். அவர் ராஜா தேசிங்கு தொடர்புடையவர். ராஜா தேசிங் எங்கே இருந்தார் புரிஞ்சுங்க. அந்த அவர் நான் சீட்டு கேட்டேன், அப்போ வந்து 10 கோடி ரூபா கையில் இருக்கா எடப்பாடி கேட்டார். எவ்வளவு? 10 கோடி. என்னென்ன 10 கோடி என்கிட்டயே கேட்குறீங்க? நான் வந்து எடப்பாடியை விட அண்ணா காலத்து ஆள், அவர் அண்ணா காலத்து ஆள், ராஜா தேசிங்கு ஏரியாக்காரர். அப்போ 10 கோடி இருந்தால் பேசுங்க, விட்டுருங்க அப்படின்ட்டாராம். கரார் தான். அப்போ நாங்கள் என்ன, அப்போ அவர் என்ன கேட்குறாரு, 10 கோடியை வச்சுட்டு தான் கட்சிக்கு வரணும்னா, எம்பி சீட் கேட்கணும்னா நீங்கள் கொடுத்தாலும் பூரா நீங்கள் கொடுத்த 10 கோடி ஆட்டையை போட்டு போயிட்டானே. எம்ஜிஆர் காலத்து, ஜெயலலிதா காலத்து விசுவாசி யாருமே இல்லையான்னு இப்போ அவர் எடப்பாடி புலம்புறாரு. அப்போ நீங்கள் 10 கோடி ஆளை தயார் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருப்பான். 10 கோடி அவர் ராஜா தேசிக்கு சொல்கிறாரு. ராஜா தேசிக்கு எங்கே இருந்தார்? ஏரியாவில் புரிஞ்சுங்க. அப்போது இதுதான் அதிமுக. அப்போது யாரும் உண்மையாக இல்லை, உண்மையாக இருப்பவர்களுக்கு எடப்பாடி உண்மையாக இல்லை. அதுதான் இப்போ இவருக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. செங்கோட்டை கட்டுப்பாட்டில் கொங்கு பெல்ட்டு இல்லை. இங்கே அங்கே
5 செங்கோட்டை இருக்காங்க. 5 செங்கோட்டையினும் எடப்பாடி கட்டுப்பாடு இல்லை. வேலுமணி, தங்கமணி, வீரமணி, கோபி கருப்பண்ணா, KV ராமலிங்கம் 5 பேர் முன்னாள் அமைச்சர்கள். ஈரோடு அமைச்சர் KV ராமலிங்கம் எல்லாருமே எடப்பாடி எல்லாரும் எடப்பாடி தன்னுடைய சொன்னபடி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த 5 பேரும் பிஜேபியினுடைய ஆட்கள். செங்கோட்டையே பிஜேபிக்கு எதிரானவர் சரியா? ஆனால் இப்போ இந்த 5 பேரும் சேர்ந்து பிஜேபி பக்கம் தள்ளிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு அண்ணாமலை காலி. ஏன்னா இப்போ தமிழிசை வந்து டெல்லிக்கு பெட்டிஷன் போட்டுச்சு. கொடுத்த காசை பூரா அவன் ஆட்டையை போட்டு போயிட்டான். கட்டுப்படுத்தக்கூடிய சாட்டை அண்ணாமலைட்டு இல்லை, அண்ணாமலை சாட்டையே வீணாக போச்சு. அதனால் ஏன்னா இப்போ அந்த மாதிரி அடுத்த தலைவராக முயற்சி பண்ணுது யாரு? தமிழிசை. அதனால் அண்ணாமலை மேலே அமித்ஷா கடும் கோபத்துட்டு இருக்காரு. 1000 கோடி ரூபாய் கணக்கே காணாம். நீங்கள் துறைப்பாக்கத்தில் FIR போட்டாச்சு. கட்சிக்காரன் மேலே கட்சிக்காரன் என்னோட எதுக்கு FIRனா கோடிகளை கொடுத்தோம், கோடிகளை காமிச்சிட்டு ஒருத்தன் எலெக்ஷன் வேலையை செய்யலை. இதுக்காக FIR போட்டிருக்கு. இந்த பணம் எங்கிருந்து வந்து கோடி எங்கிருந்து வந்தது? ஏன் FIR, ஏன் CSR? இதை இப்படி இருக்குது பிஜேபிக்குள்ள. ஆக இந்த இடம் வெற்றியிடம் ஏற்பட போகுது. பிஜேபி தலைவர் அதுக்கு தமிழிசை பிராக்கெட் போட்டிருக்கு. இந்த நேரத்தில் இந்த கும்பல் பூரா எடப்பாடி விட்டு நம்ம பிஜேபிக்கு போயிடலாம், ஒரு ஜர்க்கு கொடுக்கறது தான், ஒரு அதிர்ச்சி கொடுக்கறது தான். எடப்பாடி கண்டிப்பாக எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுவார். இதற்காக ஒரு மிரட்டல் தான். ஜெயலலிதா மிரட்ட முடியாது, எம்ஜிஆர் மிரட்ட முடியாது. ஆனால் எடப்பாடி பலவீனமான தலைவராகிறதுனால செங்கோட்டை தலைமையில் எல்லாம் மிரட்டுறதுக்காக பிஜேபி பூதத்தை காமிச்சு பூதம் வந்துடும். இதுதான் நடக்குது. இதுதான் அதிமுகவில் எடப்பாடிக்கும் செங்கோட்டைக்குமான பனிப்போர்னு வச்சுக்கலாம். மிக்க நன்றி சார். அதிமுகவில் உள்ள பல்வேறு தகவல்களை வந்து பகிர்ந்தமைக்கு ரெட்ரோத்தின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.